பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்குது. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அவங்களுடைய தேர்தல் பணிகளை பல மாதங்களுக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. எதிர்கட்சிகள் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தேர்தல் வருதுன்னு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்களும் சரி பொதுமக்களும் சரி கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பதில் தரும் வகையில் நேற்று தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்தை நேற்று கோவை மாவட்டத்தில் தொடங்கியிருக்காரு. குறிப்பாக மேட்டுப்பாளையத்தில் தான் இந்த நிகழ்வு முதல்ல தொடங்கப்பட்டது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தேக்கப்பட்டி வனபத்திரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பயணத்தை தொடங்கியிருக்காரு. முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளையும் நெசவாளர்களையும் சந்திச்சாரு. அங்கே அவங்களோட ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தினாரு. அங்கே அந்த விவசாயிகளும் நெசவாளர்களும் தங்களுடைய குறைகளையும் கடந்த 4 வருடங்களில் அவர்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட எடுத்து சொன்னாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செங்கல் சூளை தொழிலாளர்களாக இருக்கட்டும், இல்லை விறகு வியாபாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க இப்போ என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதற்கு அடுத்து வரக்கூடிய அதிமுக ஆட்சியில் அவங்க நம்புறாங்க, நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு, எங்களுடைய ஆட்சியில் தீர்வு காணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறமா மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் மாலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரோட் ஷோ நடத்துறாரு. இந்த ரோட் ஷோல அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்துக்கிறாங்க. குறிப்பாக தமிழக பாஜக தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், அதே போல எம்எல்ஏக்கள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் கலந்துக்கிறாரு. எம்எல்ஏ செல்வராஜ் அவர்களும் பாஜக எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் அவர்களும் கலந்துக்கிறாங்க. இந்த பிரச்சாரத்தின் போது தான் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அங்கே திரண்டுருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 100 மீட்டர் தான் நடந்து வந்து அந்த விழா மேடைக்கு போறாரு. அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா மிக நீண்ட நேரம் எடுத்துக்கிடுச்சு. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம். மேடையில் ஏறியதுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்தை பார்த்து கண்டிப்பா தமிழக முதல்வரான ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்திருக்கும், அந்த அளவுக்கு இந்த மக்கள் கூட்டம் அவரை அச்சுறுத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை தினம் மருத்துவருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். கண்டிப்பா அந்த ஆட்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்பிட்டு மீண்டுமே அதிமுக ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது என்னன்னா, நீங்க 16 வருடங்கள், அதாவது திமுக மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அவங்க கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு 16 வருடங்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றீங்க. ஆனா தமிழகத்துக்கு நீங்க என்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே போல இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் இருக்கு. போதைப் பொருட்கள் பிரச்சனையா இருக்கட்டும், அன்றாடம் நடக்கக்கூடிய கொள்ளைகளா இருக்கட்டும், இது எல்லாமே தமிழகத்தின் அமைதியை சீர்குலைத்திருக்கிறது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காரு. அதே போல 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதிகளாக திமுக அரசு கொடுத்தது. அதுல 15% கூட அவங்க முழுமையா நிறைவேற்றல. நீங்க உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றாம இருந்தது கூட பரவாயில்ல, ஆனா நாங்க கொண்டு வந்த திட்டத்தை நீங்க ஏன் நிறுத்துறீங்க? நாங்க 10 வருடங்கள்ல 52 லட்சத்துக்கு மேல பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி கொடுத்தோம், ஆனா அந்த திட்டத்தை நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்க. அதே போல அம்மா கிளினிக் அப்படிங்கிற பெயர்ல ஒரு மருத்துவமனைக்கு ஒரு நர்ஸ் ஒரு டாக்டர் அப்படிங்கிற வீதத்துல 1850 அம்மா கிளினிக்கை தொடங்கணும், அதுவுமே இந்த ஆட்சியில தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த சேவைகளை நீங்க மக்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்காரு. இதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்க தேர்தலில் ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல, ஆனா மக்கள் அதை இன்னுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. ஆனா இப்போ 50 நாட்கள் கூட அந்த 100 நாள் வேலை திட்டம் நடக்காம இருக்கு. ஸோ கண்டிப்பா இதையெல்லாம் மக்கள் மனதில் வைத்து உங்களுடைய ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு. நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, திரும்பவும் ஏன் கூட்டணி வைத்தீர்கள் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவை நோக்கியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கியும் நிறைய பேர்
கேள்வி கேட்குறீங்க. அதற்கான பதில் ஒன்னே ஒன்று தான். தேர்தல் நேரத்தில் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பெற்று திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காகவும் அதிமுக ஆட்சி அமைத்த பிறகு மத்திய அரசிடம் தமிழகத்துக்கு தேவையான நிதிகளை கேட்டு பெறுவதற்காகவும் தான் இந்த கூட்டணியை நாங்கள் அமைச்சிருக்கோம். இதனால தமிழகத்துக்கு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு நம்பணும். அதனால தான் பாஜக கூட கூட்டணி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதற்கு பிறகு பாஜக தலைவர், தமிழக பாஜக தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும், கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினாரு. ஸோ இந்த நிகழ்வு நேற்று முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவை ரேஸ் கோர்ஸ்ல வாக்கிங் போனாரு. அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா திரளான மக்கள் கூட்டம். மக்கள்லாம் அவரை சந்திச்சு கோரிக்கை மனுக்களை கொடுக்கறதா இருக்கட்டும், அதே போல் அவர் கூட செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும், நிறைய பேர் பேட்டியும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய ஆங்கில ஊடகங்களும் சரி, நம்ம தமிழகத்தை சேர்ந்த நிறைய ஊடகங்களும் சரி, இன்னைக்கு காலையிலே அவர்கிட்ட பேட்டி எடுக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதன் மூலம் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 தேர்தல் களம் இப்போவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து இப்போ குறிப்பிடணும். அதாவது 523 தேர்தல் வாக்குறுதிகளை திமுக கொடுத்திருந்தது. அந்த வாக்குறுதிகளை 15% தான் நிறைவேற்றி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. இதற்கு திருமாவளவன் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லியிருக்காரா அல்லது வேறு யாராவது இந்த கேள்வியை திருமாவளவன் அவர்கள் கிட்ட கேட்டாங்களான்னு தெரியல. 100% தேர்தல் வாக்குறுதிகளை யாராலும் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா மக்கள் யாருமே நீங்க 100% நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு 30%, 40%, 50% நிறைவேற்றிருந்தாலுமே மக்கள் மத்தியில் திமுக மீது ஒரு நல்ல அபிமானம் வந்திருக்கும். ஆனால் அவங்க நிறைவேற்றியதே 15 விழுக்காடு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. இதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 15%லுமே நிறைய திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு. அதாவது நம்ம முடிவெட்ட போகிறோன்னு வைங்களேன் கடைக்கு, பாதி வெட்டிட்டு பாதி வெட்டாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அலங்கோலமாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் இந்த வாக்குறுதியும் அலங்கோலமாக தமிழக அரசு நிறைவேற்றி இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலையில் 5 ரூபாயையும் டீசல் விலையில் 3 ரூபாயையும் குறைப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு பல நாட்கள் அதை பற்றி பேசவே இல்லை. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்ச மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதே போல எதிர்க்கட்சிகள் அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள்லாம் கேட்டதற்கு பிறகு பெட்ரோல் விலை மட்டும் 3 ரூபா குறைக்கப்பட்டது, டீசல் விலை குறைக்கவே இல்லை. இது குறித்து அன்றைய நிதியமைச்சரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னார்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு கலால் வரியை உயர்த்திக்கிட்டே இருக்கு, அதனால தான் எங்களால் இதெல்லாம் பண்ண முடியல, அதனால தான் இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. 2021 இந்த தேர்தல் வாக்குறுதி எழுதும் பொழுது மத்திய அரசு இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தேர்தல் வாக்குறுதிகளை வடிவமைத்த அந்த குழுவுக்கு தெரியலை போல. அதன் பிறகுதான் அவங்களுக்கு இந்த ஞானோதயம் வந்திருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி எத்தனையோ வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு நிறைவேற்றாமல் திமுக அரசு இருக்கு. அதை எல்லாம் தான் எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பிரச்சார பயணத்தின் பிறகு இப்போ இருக்கிற நிலைமை, அதாவது திமுக நாங்கள் 200 தொகுதிகளை ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறைஞ்சு வந்துட்டு நாங்கள் 100 தொகுதிகள் வீக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் அவர்களே அவங்களுடைய கட்சிக்காரங்க கிட்ட பேசுறதா நிறைய செய்திகள்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 134 தொகுதிகளில் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதா அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த 134 தொகுதிகளிலுமே இதே போன்ற பிரச்சார பயணம் தொடர்ந்து பாஜகவும் அதிமுகவும் இணக்கமாக செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழக அரசியலில் இன்னுமே நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கும் பொழுதே ஐஜேகே, இந்திய ஜனநாயக கட்சி, நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கோம், அதிமுக கூட்டணியில் அப்படிங்கிற மாதிரி உறுதி கொடுத்துருக்காங்க. அதே போல் பாமக தரப்பிலும் அதிமுக கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் மட்டும் வந்தால் நம்ம வந்து சந்திக்கிறது அந்த அளவுக்கு அரசியல் நாகரிகமாக இருக்காது. நீங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் கூடயும் பேசுங்க, 2 பேரையும் சேர்ந்து சந்திக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து தேர்தல் வெற்றியை பதிவு செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா அது எங்களுக்குமே பேக் ஃபயர் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக விரைவில் பாமகவும் ஒன்றிணையும், அவங்களுமே இந்த கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிறதா எல்லாரோட நம்பிக்கையாகவும் இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இந்த பிரச்சார பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? அதே போல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இன்னும் எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.